ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் அதுக்கப்புறம் கிஃப்டி நிஃப்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில், க்ரூட் ஆயில் எல்லாமே ஓவராலாக ஒரு ஆயில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்டு தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே ஈவினிங்கும் சரி, எஸ்டர்டே மார்னிங் வீடியோலையும் சரி, இந்த 6628 வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட், அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் 6578 வரைக்கும் வந்துட்டு மேலே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு டிமாண்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஒரு டெக்னிக்கல் வைஸாக ஓகே, அதாவது ஒரு டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு, மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக்கலுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நியூஸ் வந்து வந்தது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது என்ன நியூஸ் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எஸ்டர்டே மார்னிங்கில் கப்பல், அதாவது ஹார்மஸில் ஒரு கப்பல் மேலே வந்து ஏவுகணை வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அது வந்து யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கமர்ஷியல் ஷிப்ஸ், வணிக கப்பல் மேலே தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஈரான் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. குற்றச்சாட்டு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து எதிர்த்தாக்குதலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிளாக்கேடு, மறுபடியுமே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மேட்ஸில் வந்து பிளாக்கேடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சென்டம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது அமெரிக்கா ராணுவம் ஈரான் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் டீல் 60 days இருந்துமே கூட ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக்ஸு, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாக்குதல் நடத்துறதுனால கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆயில் வந்து டிமாண்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லவே தேவையில்ல, கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் நம்ம லெவல்ஸு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவில் வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்னதான் நார்மலாக இருந்தாலுமே கூட யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 3,99,000 பேரல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்மியாக இருக்கனாலே அந்த இடத்துல டிமாண்டு தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து வார் போயிட்டுருக்கு. ஸோ வார் போயிட்டுருக்கு அப்படின்னா மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்குது. இது டிமாண்டு தான் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நமக்கு வந்து பை சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்க, அந்த பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா 2 இடத்துல கிடைக்கும். ஒன்று வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால், எஸ்டர்டே க்ரூட் ஆயிலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடத்துல வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் மேபி 6792 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 6792 வரைக்கும் நாம் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட, ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து ஒரு $0.28 வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் நமக்கு கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது எஸ்டர்டே பிரேக் அவுட் பண்ண இந்த இடம் தான். அதாவது 6628 வந்தால் இந்த இடத்துல அகைன் வந்து நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் வந்து மூவ்மெண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் டிமாண்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வார் மூலயமா ஆயிலும் டிமாண்டு தான் போகும். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து கொஞ்சம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் சொல்லவே தேவையில்ல, நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே நான் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து 315.9 302.1 இருந்தது. ஸோ இப்போ 315.5 302.9. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துருங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பிரேக் அவுட் நடக்கட்டும், பேசிக்கலாம். ஓகேங்களா? 315.5ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 302.9ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரோட ஒரு செல்லிங் முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வார் மூலயமா மறுபடியும் கோல்ட் அண்ட் சில்வர் கொஞ்சம் டிமாண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மறுபடியும் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணுங்க. அதாவது எஸ்டர்டே லோ வந்து 4000
$92. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு க்ளோசிங் வச்சாதான் அகைன் வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகுமே தவிர, இல்லைன்னா இங்கேருந்து மறுபடியுமே வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான், லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் $59.39 வந்து பிரேக் அவுட் பண்ணும். இப்போ எம்சிஎக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் லோ பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும், இல்லைனா மறுபடியும் இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது 1,45,008, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,46,545. ஓகேங்களா. சில்வர் எடுத்துக்கலாம். இப்போ சில்வர் எம்சிஎக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,29,939, 2,34,104 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ செல் சைட் கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் சார்ட்ல எஸ்டர்டே லோ 4,103, இதுக்கு கீழே ஒரு கேண்டில் ஒரு க்ளோசிங் வச்சா மட்டும்தான் செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு பை சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக $4,195 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வாரம் போயிட்டு இருக்கனால அது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நமக்கு. அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பரோட சப்போர்ட் வந்து 1,273, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,218. ஸோ காப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேரலல் சேனலுக்குள்ளார தான் நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன். ஸோ ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன், அதுவுமே வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் டேட்டா கிஃப்டி நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 138 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து நெகட்டிவ்ல அது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி கீழே போடும். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கும். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் கூட பட் இந்தியன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா புல்லிஷ் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 3 டேஸாக தொடர்ந்து வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. 4வது நாளும் பை பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இந்த டிசிஎஸ் Q1 ரிசல்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தா கூட அந்த இடத்துல ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போர்ட்டை பற்றி எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து இருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு, ஒரு 4 பாயிண்ட். ஏன்னா இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கனால நமக்கு அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டார் நல்லா இருக்குங்க. 3.58%, 0.54%. அதாவது இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக ஐடி செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.